நண்பர்கள் கவனத்திற்கு, வெளிநாடுகள்ல இருந்து ஊருக்கு போனாலும் சரிதான், ஊர்லேருந்து புதுசா வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் சரிதான், தேவையற்ற நபர்கள் வந்து சந்தேகத்துக்குரிய பொருட்கள் வந்து குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா வாங்காதீங்க. அப்படி ஊர்லேருந்து இங்க வரும்போது தேவையற்ற பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது இல்லாம நீங்க வந்து ஒரு சில நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப நாட்ல யூஸ் பண்ற மாத்திரைகள் வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அது இமிகிரேஷன்ல கேட்ச் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதேமாரி இங்க வெளிநாட்ல வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு ஊருக்கு போம்போது, உங்க குடும்பம் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க தேவையற்ற பொருள வாங்கிட்டு போய் அங்க இமிகிரேஷன்ல வந்து லாக் ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்க அப்பா, அம்மா வந்துட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, "எங்க புள்ளைய காணோம்?" அப்டின்னு அவஸ்தைப்படுவாங்க. ஸோ, அதனால வந்து இல்ல அப்படி சப்போஸ் நீங்க தேவையற்ற பொருள்கள கொண்டு போகும்போது, சந்தேகத்துக்கு ஒரு பொருள கொண்டு போனீங்க வச்சீங்க அப்டின்னா, நீங்க திரும்ப வெளிநாட்டுக்கு வரவோ, போவோ முடியாது. இப்ப உங்க பாஸ்போர்ட்ட பேன் பண்ணிருவாங்க. ஸோ, உங்களுக்கான கேஸ் நடக்கும். அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தேகத்துக்குரிய பொருள்கள் வந்து யாராவது குடுக்க வந்தாங்கன்னா, தயவுசெய்து வாங்காதீங்க. உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ யோசிச்சு எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க.